ஏற்கனவே மியூட்டன்ஸ பார்த்தாலே கோவப்படுற கர்னல் வில்லியம் ஸ்ட்ரைக்கர் உலகத்துல இருக்க எல்லா மியூட்டன்ட்டையும் அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அதை செய்ய வைக்க மெக்னீட்டோவை தன்னுடைய சூழ்ச்சியால அடிபணியா வைக்கிறாரு. அதோட விடல, புரொஃபசர் சார்ல்ஸையும் கடத்திடுறாரு. மெக்னீட்டோவோட உதவியால சார்ல்ஸை கடத்தின பிறகு அவருடைய ஸ்கூல்ல தாக்கி அங்க இருந்த மியூட்டன்ஸ் கிட்ஸையும் பிடிச்சிட்டு போயிடுறாரு. எக்ஸ்மெனுக்கு இப்போ வேற வழியே இல்ல. சார்ல்ஸை காப்பாத்தியே ஆகணும். ரெண்டு பெரிய தலைகள் ஸ்ட்ரைக்கர் பிடியில இருக்கும்போது எப்படி எக்ஸ்மென் மியூட்டன்ஸை ஸ்ட்ரைக்கர்ட்ட இருந்து காப்பாத்த போறாங்கன்றது தான் கேள்வியே. அதை இன்னைக்கு X2 எக்ஸ்மென் யுனைடெட் படத்தோட மூவி ரீகேப் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம். மூவி ஸ்பாட்லைட்க்கு வரவேற்கிறோம். பிரச்சனையே இங்கதான் தொடங்குது. டெலிபோர்டேஷன் எபிலிட்டி கொண்ட நைட் கிராலர் ஒயிட் ஹவுஸுக்குள்ளார நுழைஞ்சு யூஎஸ் பிரசிடென்ட்டை கொல்ல முயற்சி செய்யறான். ஆனா எப்படியோ சீக்ரெட் சர்வீஸ் மெம்பர்ஸ், அதாவது ரகசிய சேவை உறுப்பினர்கள் பிரசிடென்ட்டை காப்பாத்திடுறாங்க. நைட் கிராலரும் அவங்கள்ட்ட பிடிபடாம எப்படியோ தப்பிச்சிடுறான். எக்ஸ்மென் மூவில லோகன்ட்ட சார்ல்ஸ் சொன்னதை தொடர்ந்து அவனை பத்திய கடந்த காலத்தை தெரிஞ்சுக்க ஆல்பர்ட்டால இருந்து ஆல்கலிடேக்கு போறாரு. ஆனா அங்க போன பிறகு அவரை பத்திய எந்த தகவலுமே அவரால் கண்டுபிடிக்க முடியல. பிரசிடென்ட்ட ஒரு மியூட்டன் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மியூட்டன்ஸ் மேல தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஆலோசனைக்கு கர்னல் வில்லியம் ஸ்ட்ரைக்கரையும் செனேட்டர் உருவத்துல இருக்க மிஸ்டிகையும் வர வைக்கிறாரு பிரசிடென்ட். தாக்குதல் நடத்தின மியூட்டன்ஸை பத்தி தெரிஞ்சுக்க கண்டிப்பா சேவியர் மேன்ஷன்ல இருக்க மியூட்டன்ஸை விசாரிச்சா தெரிய வரும்னு ஸ்ட்ரைக்கர் சொல்ல சேவியர் ஸ்கூல்ல அணுக அனுமதி கொடுக்கிறாரு பிரசிடென்ட். கெல்லி உருவத்துல பங்கேற்று இருந்த மிஸ்டிக் மெக்னீட்டோவை சிறைப்பிடிச்சு வச்சிருக்க இடத்தை ஸ்ட்ரைக்கர் மூலியமா தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறா. ஆனா அவரு சொல்ல மறுத்துடுறாரு. தன்னை பத்தி எந்த தகவலும் கிடைக்காம லோகன் மறுபடியும் சேவியர் ஸ்கூலுக்கு திரும்பி வராரு. லோகனை ரோக், அவ பின்னாடியே அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ஐஸ்மேன், சைக்ளோப்ஸ், ஸ்டார்ம், ஜீன் கிரே எல்லாரும் வரவேற்கிறாங்க. தன்னுடைய சிறையில வச்சிருந்த மெக்னீட்டோவை வில்லியம் ஸ்ட்ரைக்கர் சந்திச்சு அவரை கட்டுக்குள்ளார கொண்டு வந்து சில உண்மைகளை வாங்க மெக்னீட்டோ கழுத்துல ஏதோ ஒரு மருந்தை செலுத்துறாரு. மெக்னீட்டோவை கட்டுக்குள்ளார கொண்டு வந்த பிறகு சேவியருடைய மேன்ஷன் பத்தியும் சேவியர் உபயோகப்படுத்துற மிஷின் செரிப்ரோவை பத்தியும் மெக்னீட்டோக்கு தெரிஞ்ச உண்மைகளை அவரையும் மீறி வில்லியம் ஸ்ட்ரைக்கர்ட்ட சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் சேவியர் செரிப்ரோவை பயன்படுத்தி நைட் கிராலரை ட்ராக் பண்றாரு. ஏன்னா இவ்வளோ தூரம் பிரசிடென்ட் மியூட்டன்ஸ் மேல கோபமா இருப்பதற்கு காரணம் அவர் மேல நைட் கிராலர் செஞ்ச தாக்குதல் தான். சோ அவரை பிடிச்சா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சாரு சார்ல்ஸ். சேவியரை சந்திச்ச லோகன் பேஸ் ரிசர்ச்சுக்கு போனது இடம் காலியா இருந்தது. அவரை பத்தி எந்த எவிடன்ஸும் கிடைக்காத அத்தனை விஷயங்களையும் சார்ல்ஸோட பகிர்ந்துக்க சார்ல்ஸ் சில நேரங்கள்ல மனசுதான் அதற்கான விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறாரு. அதோட சேர்த்து நாங்க நைட் கிராலரையும் மெக்னீட்டோவையும் சந்திச்சுட்டு வர வரைக்கும் ஸ்கூல்ல இருக்க கிட்ஸை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி லோகனை விட்டுட்டு எல்லாரும் புறப்படுறாங்க. சேவியர் சைக்ளோஸ் மெக்னீட்டோவை பார்த்து நடந்த நிகழ்வை பத்தி விசாரிக்கவும், அதே போல ஸ்டார்ம், ஜீன் கிரே நைட் கிராலரை சந்திக்கவும் போறாங்க. மெக்னீட்டோ எங்கன்ற உண்மையை ஸ்ட்ரைக்கர் சொல்லாதனால ஸ்ட்ரைக்கருடைய PA யுரிகோவுடைய ஆபீஸ்க்கு மிஸ்டிக் யுரிகோ உருவத்திலேயே நுழைஞ்சு ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பார்த்து மெக்னீட்டோ இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிறா. அதே போல மெக்னீட்டோ பக்கத்துல இருந்து கவனிச்சுட்டே இருக்க போலீஸ் ஆபீசர் பத்தியும் சில தகவல்களை தெரிஞ்சுக்கிறா. நைட் கிராலரை சந்திச்ச ஜீனும் ஸ்டாமும் அவரை அறியாமலேயே அவர் பிரசிடென்ட்டை தாக்கி இருக்கிறாருன்னு, அவரை யாரோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பிரசிடென்ட்டுடைய தாக்குதல்ல மெக்னீட்டோவும் ஈடுபட்டிருக்காரான சார்ல்ஸ் மெக்னீட்டோவை சந்திச்சு கேள்வி கேட்க, அதுக்கு மெக்னீட்டோ மன்னிச்சிடு, உன்னை பத்திய உண்மைகள் அத்தனையும் என்னையும் மீறி நான் சொல்லிட்டேன்னு சொல்ல சார்ல்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி நடந்த விஷயங்களை மெக்னீட்டோவுடைய மைண்டை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சார்ல்ஸுக்கு தெரிய வருது, சார்ல்ஸும் சைக்ளோப்ஸும் மெக்னீட்டோவை சந்திக்க வரேன்ற பெயர்ல மறுபடியும் ஸ்ட்ரைக்கர்ட்ட அவரோட சேர்த்து, அதாவது மெக்னீட்டோவோட சேர்த்து அவங்களும் ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. இரவு நேரத்துல சார்ல்ஸுடைய மேன்ஷனுக்குள்ளார ஸ்ட்ரைக்கருடைய ஃபோர்ஸ் அங்க இருக்க மியூட்டன் கிட்ஸ் மேல மயக்க ஊசி போட்டு தாக்குறாங்க. இருந்தும் கொலோசஸ், ரோக், ஐஸ்மேன், பைரோ இவங்கெல்லாம் சேர்ந்து மியூட்டன் கிட்ஸை சீக்ரெட் டனல் மூலியமா தப்பிக்க வைக்கிறாங்க. வூல்வரின் ஸ்ட்ரைக்கருடைய ஃபோர்ஸுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி அவருடைய ஆள்கள் பலரை கொன்னுடுறாரு. அவர் அட்டாக் நடத்திட்டு இருக்கிற அதே நேரத்துல ஸ்ட்ரைக்கர் அங்க வர, அவர் யாருன்னே அடையாளம் காண முடியாத வூல்வரின் ஸ்ட்ரைக்கரை முதல் முறையா பாக்குற மாதிரி பாக்குறாரு. ஆனா ஸ்ட்ரைக்கரோ வூல்வரின் பத்தி ஹிஸ்டரி அவருக்கு தெரியும்னு பதிவு செஞ்சு ஸ்ட்ரைக்கர் கிட்ட நெருங்கி வரும்போது ஐஸ்மேன் அவனுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ஐஸ் வால் அமைச்சிடுறான், வூல்வரினை ஸ்ட்ரைக்கர்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. அங்க இருந்து எல்லாரும் டனல் வழியா தப்பி வெளியே போயிடுறாங்க. ஏற்கனவே 6 மியூட்டன் கிட்ஸை மயக்கம் அடைய செஞ்சு சிறை பிடிச்சு வச்சிருந்தாங்க ஸ்ட்ரைக்கருடைய ஆட்கள். அதோட செரிப்ரோ என்ட்ரிக்குள்ளார நுழையிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மெக்னீட்டோவை கையாளுற போலீஸ் ஆபீசரை சந்திச்சு மிஸ்டிக் அவரை மயக்கி ஏமாத்தி மயக்கமான அவருடைய உடம்புல மெட்டலை லிக்விட் ஃபார்ம்ல இன்ஜெக்ட் பண்ணிடுறா.
ஸ்ட்ரைக்கருடைய பையன் ஜேசன் மைண்ட் கண்ட்ரோலிங் எபிலிட்டிஸ் கொண்ட ஒரு மியூட்டன்ட். ஸோ ஜேசனை வச்சு சேவியருடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி சேவியர் மூலியமாவே உலகத்துல இருக்க எல்லா மியூட்டன்ட்டையும் அழிக்க சித்தம் கொண்டு இருந்தாரு ஸ்ட்ரைக்கர். இதுக்கு முன்னாடியும் இதே போலதான் ஜேசனுடைய எபிலிட்டியை வச்சு சேவியருடைய மேன்ஷன்ல தாக்குதல் நடத்துறதுக்காக பிரசிடென்ட்டை இருந்தே அனுமதி வாங்க ஸ்ட்ரைக்கர் நைட் கிராலரை கண்ட்ரோல் பண்ணி பிரசிடென்ட்டை தாக்குனாரு. இதுதான் நடந்த உண்மை. ஸோ இப்போ டனல் வழியாக தப்பி வந்த வூல்வரின், ரோக், ஐஸ்மேன், பைரோ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போஸ்டனில் இருக்க ஐஸ்மேனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. தன்னுடைய உடம்புல மெட்டல் கண்டென்ட் லிக்விட் ஃபார்மில் ஏற்றப்பட்டிருக்குன்னு தெரியாமல் போலீஸ்மேன் வழக்கம் போல் மெக்னிட்டோக்கு சாப்பாடு கொடுக்க பிரிசனுக்குள்ளார அனுமதிக்கப்படுறாரு. அவருடைய வருகையிலேயே அவன் உடம்புல மெட்டல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு மெக்னிட்டோ. ஸோ போலீஸ்மேனை கொண்டுட்டு அவர் உடம்புல இருந்து எடுத்த எல்லா மெட்டல் கண்டென்ட்டையும் ஒன்று சேர்த்து அதை வச்சு பிரிசன்ல இருக்க எல்லாரையும் கொன்னுட்டு வெளியே வராரு மெக்னிட்டோ. ஐஸ்மேன் வீட்டுக்கு வந்த பிறகு லோகன்கிட்ட இருந்த சைக்ளோப்சிஸ் மொபைல் யூஸ் பண்ணி ஜீனுக்கு தகவல் கொடுத்துட்றாரு. ஐஸ்மேன் வீட்டில் இருக்க அவனுடைய குழுவினர் எல்லாத்தையும் பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்போதான் தன்னுடைய பையன் ஒரு மியூட்டன்ட்ன்ற உண்மையே தெரிய வருது. அவங்க குடும்பத்துல அவனை யாருமே மியூட்டன்ட்டா அவனை ஏத்துக்காத பட்சத்துல ஐஸ்மேனுடைய தம்பி ரானி போலீஸ்க்கு கால் பண்ணி நீங்க தேடிட்டு இருக்கிற மியூட்டன்ஸ் எல்லாரும் எங்க வீட்டில தான் இருக்காங்கன்னு போட்டு கொடுத்துட்றான். ஸோ அதை தொடர்ந்து போலீஸ் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்து சுத்தி வளைக்கிறாங்க. பைரோ அவனுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள தேடி வந்து அவங்கள குறி வச்சு நின்ன போலீஸை தாக்குறான். ஆனா அதுவே எல்லை மீறி போகும்போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ரோக் அவனை தொட்டு அவனுடைய பவர்ஸை அப்சர்வ் பண்ணி அவனுடைய செயல்களை நிறுத்திடுறா. அதுக்கு பிறகு சரியா அந்த நேரத்துல லோகன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து அவங்கள காப்பாத்த ஜீன், ஸ்டாம், நைட் கிராலர் ஜெட்ல வராங்க. இருப்பினும் அங்கிருந்து அவங்களெல்லாம் கூட்டிட்டு ஜெட்ல போயிட்டு இருக்கும்போது மிலிட்ரியோடைய 2 ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்கள டார்கெட் பண்றாங்க. ஸ்டாம், ஜீன் கிரேவுடைய துணையோட அந்த 2 US மிலிட்ரி ஃபைட்டர் ஜெட்டையும் ஆகாயத்திலேயே அடிச்சு நவுத்திடுறாங்க. ஆனாலும் அவங்க அனுப்பின மிசைலால டேமேஜ் ஆன எக்ஸ்மெனுடைய ஜெட் பழுதாகி தரையில விழுந்து கீழே மோத போற நேரத்துல கரெக்டா மெக்னிட்டோ வந்து ஏர்லயே கேப்சர் பண்ணி அவங்கள காப்பாத்திடுறாரு. இதுக்கு பிறகு எக்ஸ்மேன், மிஸ்டிக், மெக்னிட்டோவும் ஒரு டீமா ஃபார்ம் ஆகிடுறாங்க. மெக்னிட்டோ அவருக்கு தெரிந்த அத்தனை உண்மைகளையும் எக்ஸ்மேனோட பகிர்ந்துக்கிறாரு. ஸ்ட்ரைக்கர் சேவியரோட இது போலவே இன்னொரு செரிப்ரோவை உருவாக்கிட்டதாகவும் உலகத்துல இருக்க அத்தனை மியூட்டன்ஸோட கனெக்ட் ஆகி இருக்க சேவியரை அவங்க கண்ட்ரோல் பண்ண தொடங்குனா நாமளும் அழிஞ்சிடுவோம்னு சொல்றாரு மெக்னிட்டோ. அதே போல வூல்வரின்ட்ட அவனுடைய கடந்த காலத்துல அவனுடைய உடம்புல அடமெண்டியமை செலுத்தி அவன் எல்லாத்தையும் மறந்து போற அளவுக்கு அம்னீஷியாவை அவனுக்கு ஏற்படுத்தியதும் ஸ்ட்ரைக்கர் தானே மெக்னிட்டோ சொல்றாரு. மியூட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய வெளிப்பாடா மியூட்டன்ஸ் உடைய கழுத்துக்கு பின்னாடி கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணதாவும் அப்படி இன்ஜெக்ட் பண்ணி தான் நைட் கிராலரை வச்சு பிரசிடென்ட்டை ஸ்ட்ரைக்கர் தாக்குனதாவும் மெக்னிட்டோ சொல்றாரு. ஸோ அதே டெக்னிக் மூலியமா தன்னிட்ட இருந்து சேவியர் மேன்ஷனை பத்தியும் செரிப்ரோ மிஷனை பத்திய உண்மைகளையும் ஸ்ட்ரைக்கர் தெரிஞ்சுக்கிட்டதா மெக்னிட்டோ சொல்றாரு. நைட் கிராலரை கூட்டி போய் ஸ்ட்ரைக்கர் அவருடைய கழுத்துல கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டதுனால கண்டிப்பா நைட் கிராலருடைய மனசுல ஸ்ட்ரைக்கர் எங்க இருக்காருன்ற உண்மை பதிவாகி இருக்கும்னு நம்பி ஜீன் நைட் கிராலருடைய மைண்டை ரீட் பண்ணி ஸ்ட்ரைக்கருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆல்கலி லேக்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க பேஸ்ல வூல்வரின் உருவத்துல போன மிஸ்டிக் அங்க இருந்து ஸ்ட்ரைக்கருடைய ஃபோர்ஸை தாக்கி அவளுடைய ஆள்களையும் பேஸுக்கு வரவழைக்கிறா. ஏற்கனவே ஸ்ட்ரைக்கரோ ஜேசனுடைய எபிலிட்டி மூலியமா சார்ல்ஸை கட்டுப்படுத்த தொடங்கி இருந்தா. சின்ன பொண்ணு உருவத்துல ஜேசன் சார்ல்ஸ் மைண்டுக்குள்ளார நுழைஞ்சு அவருடைய மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க பேஸ்ல இருந்த செரிப்ரோ மூலியமா உலகத்துல இருக்க எல்லா மியூட்டன்ஸையும் கண்டுபிடிச்சு அவங்களோட கனெக்ட் பண்ண தூண்டிட்டு இருந்தான். பேஸ்ல நுழைஞ்சதுமே நைட் கிராலர், ஸ்டாம் ஸ்ட்ரைக்கர்ட்ட பிடிபட்டு இருந்த மியூட்டன் கிட்ஸை தேடி போறாங்க. சார்ல்ஸை மட்டும் இல்ல அவரோட போய் இந்த சைக்ளோப்ஸையும் ஸ்ட்ரைக்கர் கண்ட்ரோல் பண்ணி அவனுடைய ஆளா மாத்தி வச்சிருந்தான். சைக்ளோப்ஸோ மிஸ்டிக், மெக்னிட்டோ, ஜீனை தடுத்து சார்ல்ஸ் கிட்ட நெருங்க விடாம தாக்குறான். அப்போ டேம்ல கட்டப்பட்டு இருந்த ஸ்ட்ரைக்கருடைய பேஸ்ல டேமேஜ் ஆகி பெருசா கிராக் விழுகுது. ஜீனுடைய டெலிகனெட்டிக் எக்ஸ்ப்ளோஷனால கண்ட்ரோல் பண்றதுக்காக செலுத்தப்பட்ட கெமிக்கல்ல இருந்து சைக்ளோப்ஸ் விடுபட்டு இயல்பு நிலைக்கு திரும்புறான். அந்த பேஸ்ல ஊடுருவிட்டு இருந்த வூல்வரின் அவனை வச்சு ரிசர்ச் செஞ்ச இடத்துக்கு வந்து பார்த்த பிறகு அவனுக்கு அடமெண்டியம் மெட்டலை அவன் உடம்புல செலுத்தின ஞாபகங்கள் சின்ன கிளான்ஸா வந்துட்டு போகுது. அப்போ அங்க ஸ்ட்ரைக்கரும் அவனுடைய அசிஸ்டன்ட் ஆன டெத் ஸ்ட்ரைக்கும் வராங்க. டெத் ஸ்ட்ரைக்கும் வூல்வரினுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்த நேரத்துல எப்படியும் சீக்கிரமா டேம் உடஞ்சு விழ போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ட்ரைக்கர் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சி செய்யறாரு. டெத் ஸ்ட்ரைக்கும் ஸ்ட்ரைக்கரால உருவாக்கப்பட்ட வூல்வரின் தான், ஆனா பெண் உருவத்துல இருக்காங்க.
சோ அவளை சமாளிச்சு வெளியே வரதே வூல்வரினுக்கு பெரிய அக்கப்போரா இருந்துச்சு. மறுபக்கம் சார்ல்ஸ் எல்லா மியூட்டன்ஸையும் டார்கெட் பண்ணிட்டாரு, அவங்களுடைய அழிவையும் தொடங்கிட்டாரு. அதன் வெளிப்பாடா எல்லா மியூட்டன்ஸும் உச்சக்கட்ட வழியை மைண்ட்ல அனுபவிக்கிறாங்க ஒருத்தரை தவிர, அதுதான் மெக்னிட்டோ. கிரெனேடை போட்டு ஸ்ட்ரைக்கர் போர்ஸை சாச்சிட்டு இருந்த மிஸ்டிக்கும் வழியில சாஞ்சு போறா. ஆனா மெக்னிட்டோ ஹெல்மெட் போட்டு இருந்ததுனால சார்ல்ஸால மெக்னிட்டோ மைண்டோட கனெக்ட் ஆக முடியல. மெக்னிட்டோ விறுவிறுன்னு உள்ளார போன உடனே செரிப்ரோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா அதுவே மெட்டலால செய்யப்பட்டதுதான். மியூட்டன்ஸ் வழியில இருந்து விடுபட்ட உடனே மிஸ்டிக் ஸ்ட்ரைக்கர் உருவத்துல வந்து ஜேசன்ட்ட வேற ஒரு பிளான சார்ல்ஸ் மூலியமா எக்ஸிக்யூட் பண்ண சொல்றா. இங்கதான் ட்விஸ்டே. ஜேசன் சார்ல்ஸை இப்போ பிரெயின் வாஷ் பண்ணி எல்லா ஹியூமன்ஸையும் டார்கெட் பண்ணி கொல்ல சொல்றா. எல்லா பிரச்சனைக்கும் எப்பயுமே மனுஷங்க தான் காரணம், சோ நீங்க சாவுங்கன்னு விட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு வர மெக்னிட்டோ மேக்சிமம் நல்லவர் தான், அதுக்குன்னு மனுஷங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு நல்லவர் கிடையாது. ஸ்ட்ரைக்கர் ஆல்மோஸ்ட் தப்பிச்சு போற அளவுக்கு ரெடி ஆயிட்டப்பல லோகன் கரெக்டா அந்த நேரத்துல வந்து அவரை அடிச்சு தடுத்து நிறுத்திடுறாரு. அதன் வெளிப்பாடா ஸ்ட்ரைக்கரும் சுருண்டு வில்ல ஸ்ட்ரைக்கர் அவருடைய உயிருக்கு விலகி பேசுறாரு. இந்த மாதிரி என்னைய காப்பாத்திட்டேன்னா உன்னைய பத்திய பாஸ்ட நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வூல்வரின் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கரை ஹெலிகாப்டர் வீலோட கட்டி போட்டுட்டு இடிஞ்சு விழ போற டேம்குள்ளார இருக்க அவருடைய டீமை காப்பாத்த ஓடுறாரு. சார்ல்ஸ் சந்திக்க ஜீன், ஸ்டார்ம், மியூட்டன் கிட்ஸ், நைட்க்ராலர் எல்லாரும் வராங்க. செரிப்ரோ மிஷன்ல இருக்கிற அறை பூட்டி இருந்ததுனால என்ன ஆச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நடந்த இந்த நிகழ்வை ஜீன் மூலியமா எக்ஸ்மென் டீம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கர் எப்படியோ தப்பிக்க முயற்சி செஞ்சு கிளம்புற நேரத்துல ஹியூமனுக்கு எக்ஸ்ட்ரீம் பெயின்ஸ் ஏற்படுது. சார்ல்ஸ் டார்கெட் பண்ணதுனால எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம தலைவர் மெக்னிட்டோ சந்தோஷமா போக முடிவெடுக்கும் போது வழியில தத்தளிச்சுட்டு இருந்த ஸ்ட்ரைக்கரை சந்திக்கிறாரு. அங்க இருக்கிற பாறையா வச்சு சங்கிலி போட்டு கட்டிட்டு ஸ்ட்ரைக்கர் வச்சிருந்த சாப்பரையே எடுத்துட்டு அங்கிருந்து புறப்படுற நேரத்துல மெக்னிட்டோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன பைரோ என்ன உங்க சிஷ்யனா ஏத்துக்கோங்கன்னு சொல்லி மெக்னிட்டோவோட சேர்ந்து கிளம்பிடுறான். செரிப்ரோ என்ட்ரியை உடைக்காம உள்ள போய் சார்ல்ஸை தடுக்கணும்ன்றதுனால ஸ்டார்ம், நைட்க்ராலர் ஊடுருவி உள்ளார போறாங்க. ஸ்டார்ம் ஜேசனை டிஸ்டர்ப் பண்ணி ப்ரொஃபஸரை அவருடைய டெலிபதிக் டெலூஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்து எல்லா ஹியூமன்ஸையும் காப்பாத்திடுறா. இதுக்கு அடுத்தபடியா பேஸ்ல இருந்த எல்லாரும் வெளியேறணும். ஏற்கனவே டேம் உடைஞ்சு தண்ணி ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரியா அந்த நேரத்துல வூல்வரின் வந்து வழி நடத்தி எல்லாரையும் பேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. அடுத்தபடியா ஆல்கலி லேக்ல இருந்து புறப்படணும். டேம் உடைஞ்சு அந்த இடமே காலியாக போகுது. அவங்க மீட்டு கூட்டி போக ஐஸ்மேன், ரோக் மட்டும்தான் இருந்தாங்க. பைரோ ஆல்ரெடி கிளம்பிட்டா மெக்னிட்டோவோட. ஏற்கனவே எக்ஸ்மேனுடைய ஜெட் மேல் ஃபங்க்ஷன் ஆகி இருந்ததுனால ஜெட் ஸ்டார்ட் ஆகல, டேமும் உடைய தொடங்கிருச்சு. எல்லாரையும் ஜெட்குள்ளார வச்சு பூட்டிட்டு ஜீன் கீழே இறங்கிடுறா. டேம் பர்ஸ்ட் ஆகி வெள்ளம் அடிச்சிட்டு வந்ததுல ஸ்ட்ரைக்கர் காலி. ஜெட்டுக்கு முன்னாடி நின்னு ஜீன் ஒரு டெலிகினெட்டிக் வால் ஏற்படுத்தி வெள்ளத்தையும் தாக்கு பிடிச்சு அவளுடைய எனர்ஜியால என்ஜினையும் இயங்க வச்சு ஜெட் கொஞ்சம் மேல போன பிறகு வாட்டரை ரிலீஸ் பண்றா. வெள்ளம் ஜீனையும் அடிச்சுட்டு போயிடுது. ஜீனை இழந்து எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இதுவரை நடந்தது பிரசிடென்ட்டுக்கு நிகழ்ந்ததை வச்சு மியூட்டன்ஸ் மேல குற்றம் சாட்டி ரிப்போர்ட்டர்ஸ்ட லைவா பேச போறாரு பிரசிடென்ட். கடைசி வினாடியில பிரசிடென்ட்டை தவிர அங்க இருந்த எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணி நடந்த அத்தனைக்கும் ஸ்ட்ரைக்கர் தான் காரணம்னு எவிடன்ஸோட எடுத்து சொல்லி நல்ல முடிவு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சார்ல்ஸும் எக்ஸ்மென் டீமும் கிளம்பிடுறாங்க. ஜீனுடைய பிரிவை நினைச்சு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. சைக்ளோப்ஸை வூல்வரின் சந்திச்சு ஜீன் என்னைக்குமே ஒன்னதான் தேர்ந்தெடுத்தான்னு சொல்லி சைக்ளோப்ஸுக்கு ஒரு ரிலீஃப் ஏற்படுத்துறாரு. கடைசியா ஆல்கலி லேக்க ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்குள்ளார ஃபீனிக்ஸ் உருவத்துல உலாவுறது ஜீன்ன்ற மாதிரி காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க.